ஹலோ வர்ஸ், வெல்கம் டு தமிழ் கேம்பஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களோட பாரத் கேஸ் எப்படி புக் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்படி புக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த நம்பரை உங்கள் மொபைலில் சேவ் பண்ணிக்கோங்க. பாரத் கேஸ் வாட்ஸ்அப் புக்கிங் அப்படின்னு போட்டு இந்த நம்பரை உங்கள் மொபைலில் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி இந்த நம்பருக்கு ஜஸ்ட்டு ஹாய் அப்படின்னு மெசேஜ் டைப் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு கீழே 1 2 3 4 அப்படின்னு போட்டு நிறைய ஆப்ஷன் வந்திருக்கும். நீங்கள் கேஸ் சிலிண்டர் புக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அதுக்கு நேராக புக் சிலிண்டர்னு இருக்குது, 1 என்ட்ரு பண்ணி சென்ட் பண்ணால் போதும். அதுக்கு முன்னாடி உங்களோட கேஸ் சிலிண்டர் ப்ரைஸ், அதாவது இன்றைக்கி எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 6க்கு நேராக ப்ராடக்ட் ப்ரைஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ 6 என்ட்ரு பண்ணி சென்ட் கொடுங்க. ஸோ அடுத்து ஃபியூவல் ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணுமா இல்லைனா டொமஸ்டிக் பாரத் கேஸ் ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணுமான்னு வந்திருக்கு. ஸோ நமக்கு கேஸ் ப்ரைஸ் தான் தெரியணும், அதனால் 2 என்ட்ரு பண்ணி சென்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு ரேட்டுக்கு பாரத் கேஸோட ப்ரைஸு எவ்வளோங்கிற டீட்டெயில் இதில் வந்திருக்கு. அடுத்து கேஸ் புக் பண்ணுறதுக்கு மறுபடியும் ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ 1 அப்படின்னு என்ட்ரு பண்ணி சென்ட் கொடுங்க. அடுத்து புக்கிங் ஃபார் செல்ஃபாக இல்லைனா புக்கிங் ஃபார் அதர்ஸானு வந்திருக்கு. புக்கிங் ஃபார் செல்ஃபுங்கிறது இந்த வாட்ஸ்அப் நம்பரு நீங்கள் உங்கள் பாரத் கேஸில் கொடுத்துருந்தீங்கன்னா டைரெக்டாக புக்கிங் ஃபார் செல்ஃப் அப்படின்னு கொடுத்துடலாம். இல்லைனா உங்கள் பாரத் கேஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட உங்கள் அப்பாவோட நம்பர் கொடுத்துருக்கலாம், இல்லைனா உங்கள் ஹஸ்பண்டோட நம்பர் கொடுத்துருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கேஸ் புக் பண்ண போகிறீங்கன்னா புக்கிங் ஃபார் அதர்ஸ் அதை தான் கொடுக்கணும். இப்போ இந்த நம்பர் தான் பாரத் கேஸோட லிங்க் பண்ணியிருக்கிறதால நான் டைரெக்டாக 1 என்ட்ரு பண்ணி சென்ட் கொடுக்குறேன். ஸோ அவ்வளோதான் ப்ராசஸ். கேஸ் உங்களுக்கு புக் ஆகிட்டு புக்கிங்கான கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்துட்டு புக்கிங் ஐடி நம்பரு எல்லாமே வந்துட்டு. ஸோ அந்த கேஸ்க்குள்ளே பேமெண்ட்டு நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணாலும் பே பண்ணிக்கலாம், இல்லைனா உங்கள் வீட்டுக்கு கேஸ் வரும்போது கூட பே பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைனில் பே பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அமேசான் மூலமாக பே பண்ணிக்கலாம், இல்லைனா எனி அதர் மோட் உங்கள் இன்டர்நெட் பேங்கிங் டெபிட் கார்டு மூலமாக பே பண்ணிக்கலாம். அமேசான் மூலமாக நீங்கள் பே பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டே உள்ள லிங்க்கு அமேசான் கிளிக்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங்கு இல்லை டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு மூலமாக தான் பே பண்ண போகிறீங்கன்னா செகண்ட் உள்ள லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எதுவும் டவுட் இருந்தால் கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன்.